உஷா மாமா 2 பேருமே ட்வின்ஸ். இங்கே சொல்ல போனோம்னா திருமலை வாசலில் ஸ்டார்ஸ் ஆஃப் திருமலை வாசல். ஹாய் சொல்லுங்கள். இருக்கு திருமலை வாசல்னு சொல்கிறது பார்த்தோம்னா இது வந்து சீர்காழிலேருந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ட்ராவல். 15-20 மினிட்ஸ் இல்லை, ஒரு 1/2 ட்ராவல் வரும். இது லொக்கேஷன் பார்த்தோன்னா சீ சைடு இருக்குது, அதாவது கடற்கரை ஓர பக்கத்தில் இருக்குது. மேலே நல்லா இருக்குது பாருங்கள். இன்றைக்கி கரெக்டாக இப்போ நம்ம போகிறது பார்த்தோன்னா ஒரு முஸ்லீம் வெட்டிங்கில் ஒரு வலிமா ஃபங்க்ஷனுன்றது பொதுவாக மாப்பிள்ளை வீட்டில் கொடுப்பாங்க. அது ஒரு ஃபீஸ்ட்டு. அந்த ஃபீஸ்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம போய் இப்போ பார்க்கலாம். பொதுவாக வலிமா ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஊரில் இருக்கிற எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க கூட தான் சேர்ந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இது ரிலேட்டிவ் தான். வில் சி எப்படி இருக்குன்றதை நம்ம போய் இப்போ பார்க்கலாம். இதுதான் பிகேயா ஜேஎம் மஹால். வெல்கம். ஜேஎம் மஹாலில் நடக்குது ரிசப்ஷன்னு போர்டு போட்டிருக்காங்க. வில் சி யாருன்றது பார்த்தோன்னா ரிசப்ஷனு ஃபஸ்ரின் வித் அஸ்லன் ஷா. போய் பார்க்கலாம். பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான், நாகூர்லேருந்து வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவங்க பண்ணுறது தான் இது. பண்டாரி ரைஸ் எடுக்கிறது இவர் தான். இவர் தான் இந்த கேட்ரிங் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கார். நம்ம நாகூர் தர்பார் கேட்ரிங்கு ரிஃபைன்னு சொல்லி இருக்கார். இவங்க வந்து பண்ணுறது எல்லாமே இந்த கேட்ரிங்கு, இந்த வெட்டிங்கு, ஃபங்க்ஷன்ஸு, மெயினாக இந்த நோம்பு நேரத்தில் தான் பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த பிளேட் ஆர்கனைஸ் பண்ணி இப்படி தான் வருது. தனியாக சுடும். அதே மாதிரி 65 ஒரு பக்கமும் ரெடி ஆகிட்டுருக்கு. கேட்ரிங் ஓனரு, இது அவங்க சின்னப்பா. டிஃபை சொல்லுங்களேன், எங்கெங்கே உங்கள் இதில் இருக்குது? நாகூரில் தான் வச்சுருக்கீங்கல்ல? ஆமாம், நாகூர் வச்சுருக்கோம். கல்யாணத்துக்கு இல்லை ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். பட்ஜெட் ஏற்ற மாதிரியும் பண்ணிக்கிறோம், தரமாக பண்ணுவோம். என்னென்னலாம் பண்ணுறீங்க? பிரியாணி இருக்குது, புலாவும் பண்ணுறோம். கல்யாணம் மேரேஜுக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள் சின்னப்பா. இல்லை, தர்பார் கேட்டரிங்கில் நிறையா சாப்பிட்டுருக்கேன். ஆனால் நல்ல தரமாக இருக்குது. எல்லா இதுவுமே வந்து புலாவும் சரி, பிரியாணியும் சரி ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. அவங்களோட சாப்பாடு எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாருமே வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை. எந்தெந்த ஊருக்கெலாம் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் இங்கே நாகூர் பக்கத்தில் திருமலை வாசல், சீர்காழி எல்லாம் பண்ணுறோம். பிரியாணி பண்ணுறோம், பரங்கிப்பட்டியில் பண்ணியிருக்கோம். அதே பல நிறைய ஊர்களில் பண்ணியிருக்கோம். பார்த்தோம்னா நாகப்பட்டினத்தில் தான் இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுவாங்க. சென்னையில் இருக்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு தம் பிரியாணி ஸ்டைல் வரும். தம் பிரியாணின்றது ஜீரக சம்பா, நம்ம பாஸ்மதி போட்டு பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலில் தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. நம்பர், கேட்ரிங் நம்பர், மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இந்த பக்கம் யாராவது இருந்தீங்க ஆர்டர் கொடுக்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது குயரி இருந்து நீங்கள் பேசணும்னா டேரெக்டாக இவங்கள்ட்டே நீங்கள் கால் பண்ணி பேசலாம். லஞ்ச்
நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மட்டன் பிரியாணி 65. இங்கே 2 துவையல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம இப்போ பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு இல்லை அப்டேட் சார் இருக்கார் நம்ம கூட. நாகூர் ஸ்டைல் பிரியாணி பார்க்க வித்தியாசமாக இருக்கும். மட்டன் பாருங்கள், எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டு நிறைய பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்கு. நம்ம இன்றைக்கி ஒரு புளி பிடிச்சி பார்த்தோம்னா எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸ்பெஷலாக மட்டன் பீஸ்லாம் கவனிக்கிறாங்க. நம்ம எப்படி பீஸுன்றதே நம்ம பார்த்துடலாம். ரிஃபாய் தான் அங்கே சமைக்கிறாரு. அவர் தான் கரெக்டாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பிரியாணி பார்த்தோன்னா மட்டன் பிரியாணியில் நல்லி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை தவிர பார்த்தோன்னா ஒரு 65 ஒன்று. இது என்ன பாயா கால் பீஸ் மாதிரி இருக்குது. பட் சென்னையில் மிட் நைட் பாயா பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது அந்த மாதிரி ஒரு பீஸு. இது வந்து நாகூர் ஸ்டைல் பிரியாணி. நம்ம சென்னையில் திண்டுக்கல் இருக்குது, சென்னை ஸ்டைல் பிரியாணி இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறோம்ல. இது வந்து பார்த்தோன்னா நாகூர் ஸ்டைல் பிரியாணி. அங்கே வந்து இப்படி தான் இருக்கும். பயங்கர ரிச்சாக ரைசஸ்லாம் போடுவாங்க. பாதாம், இந்த முந்திரிலாம் நிறையா இருக்கும், அந்த மாதிரி போடுவாங்க. இதை தவிர இது ஒரு துவையல் ஒன்று சொல்லுவாங்க. இந்த துவையல் ஒன்று கத்திரிக்காய் பச்சடி. நம்ம தால்ச்சா இப்போ தான் கொடுக்குறாங்க. தால்ச்சா வாங்கிக்கலாம். இது இங்கே டால்ச்சா வந்து கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துலேயுமே. 65 பீஸ் வந்து இங்கே நாகூர் ஸ்டைலுன்றனால எல்லாருக்குமே லிமிட்டடாக தான் வைப்பாங்க. பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பிளேட் வைக்கிறீங்களே அது, அதை தவிர இந்த 65 பீஸ் ஒன்று. பீஸு ரொம்பவே நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அசமாமா உசமாமா 2 பேருமே ட்வின்ஸ். இங்கே சொல்ல போனோம்னா திருமலை வாசலில் ஸ்டார்ஸ் ஆஃப் திருமலை வாசல். ஹாய் சொல்லுங்கள். வீடியோ ஹாய். ரைஸ் காலி ஆகிடுச்சு, அதான் வெயிட்டிங்கு. இப்போ கல்யாணத்தில் அடுத்து பார்த்தோன்னா ரைஸை பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக ரைஸ் வாங்கியாச்சு. இதுக்கு டால்ச்சா வாங்கி செகண்ட் ரவுண்டை முடிச்சிடலாம். பீஸ் இருக்குது நம்மள்கிட்ட. ஒரு வழியாக முடிச்சுட்டு அடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த டைனிங் ஏரியா, சர்விங் ஏரியாவிலேருந்து நம்ம மேலே போய் மாப்பிள்ளை பொண்ணை போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரிசப்ஷன் ஏரியா. ரிசப்ஷன் எடுத்து பொண்ணு மாப்பிள்ளை கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, வலிமால் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ஏரியா. கீழே எல்லாம் லஞ்ச் முடிச்சுட்டு கிஃப்ட்டு கொடுக்காதவன் அப்படியே ஓடி போகிறவெல்லாம் இங்கே தான் வருவான். பார்க்கலாம். இதுதான் அடுத்த ஏரியா. மேலே போயிட்டு க்ரீட் பண்ணி விஷ் பண்ண நல்லபடியாக முடிஞ்சுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. பொதுவாக கிராமன்றனால இப்படி தானே, எல்லாமே சைலண்ட்டு தான். வெயிலும் போட்டு பொழந்து அடிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் தான். வெயில் சரியான வெயிலாக இருக்குது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய்.